நம்ம 1 மாதத்துக்கு தேவையான மளிகை ஜாமான் வாங்கி வச்சா கூட ஃபங்க்ஷனு, வெளில போய் சாப்பிட்றது, சிம்பிளாக சமைக்கிறதுன்னு சொல்லிட்டு 1 மாதத்துக்கு வர வேண்டியது 1½ மாதத்துக்கு வந்து இந்த மளிகை ஜாமான் வந்து வர ஆரம்பிச்சிருது. அதுலேயும் பாதி புழு பூச்சிக்கு போக மீதி தான் வந்து நமக்கு வர மாதிரி இருந்தது. வெளியில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறனால அதுலேருந்து நான் வந்து ஃப்ரிட்ஜில் தான் வந்து ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃப்ரிட்ஜிலையும் நம்ம இவ்வளோ பொருளை வந்து ஸ்டோர் பண்ணோம்னா அதுக்கு என் கண்ணில் தென்படுற இடம் இந்த வெஜிடபிள் பாக்ஸ் தான் இருக்கும். நல்லா அகலமாக குண்டா மாதிரி இருக்கனால நிறைய பொருளை வந்து போட்டு வைக்க வந்து ஈஸியாக இருக்குது. இத்தனால அதில் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா எல்லாமே அப்படியே வாங்கிட்டு வந்து மூட்டை மூட்டையாக ஸ்டோர் பண்ணுறதுனால நிறைய ஸ்பேஸ் வந்து எனக்கு வீணாகிற மாதிரி இருந்தது. அதுக்கு ஒரு சின்ன ஐடியா ஏதாவது கிடைக்காதான்னு சொல்லிட்டு நிறைய சேனல் வந்து செக் பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் வெளிநாட்டுக்கு போகிறவங்களாம் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஜிப்லாக் கவரில் தான் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணி கொண்டு போயிட்டு அதை அப்படியே வந்து அவங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுக்கிறத வந்து பார்த்தனால நமக்கும் வந்து அதே ஈஸியாக இருக்குமே. அதனால் ஜிப்லாக் கவரே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு மீஷோவில் ஒரு 20 பீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா 140 ரூபீஸ்க்கு வந்து எனக்கு கிடச்சிது. கண்டெய்னர் யூஸ் பண்ணி நான் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தா கூட இந்த அளவுக்கு பொருளை வந்து உள்ளே வச்சிருக்க முடியாது. ஜிப்லாக் கவர் யூஸ் பண்ணனால மட்டும்தான் ஏகப்பட்ட பொருளை உள்ளே அடிக்கும், மீதி இடம் இருக்குது.